தேதி 23/2/2026 திங்கட்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 76,506 பேர். முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 28,049 பேர். மொத்த உண்டியல் காணிக்கை 4.20 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 25. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 15 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 4 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சர்வ தரிசனம் செய்ய 15 மணி நேரம் ஆகிறது. மே மாத தரிசனத்துக்கு உண்டான வெவ்வேறு புக்கிங் ஆரம்பமாகிவிட்டது. நாளை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு மே மாதத்திற்கு உண்டான 300 ரூபாய் டிக்கெட் புக்கிங் மற்றும் மதியம் 3 மணிக்கு ரூம் புக்கிங் ஆரம்பம். 300 ரூபாய் டிக்கெட் சுமார் 15,000 முதல் 18,000 டிக்கெட் ஒரு நாளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது பிரதிதினம் மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையில் உள்ள ஸ்லாட் மூலம் கொடுக்கிறார்கள். ஒரு முறை புக் செய்தால் அந்த ஆதார் எண் வைத்து 90 நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் புக் செய்ய முடியும். திருப்பதி மற்றும் திருமலையில் ரூம் புக் செய்ய ஆன்லைன்ல புக் செஞ்ச தரிசன டிக்கெட் கட்டாயம் தேவை. குறைந்தது ஒரு டிக்கெட்டில் 2 பேருக்கு புக் செஞ்சிருக்கணும். அப்போதான் புக் அகாமடேஷன் அப்படிங்கிற லிங்க் காண்பிக்கும். ஆன்லைன் மூலம் திருப்பதி அல்லது திருமலை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு மட்டும்தான் புக் செய்ய முடியும். தரிசன தினம் அல்லது அதற்கு முதல் நாள் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் செஞ்சு புக் செய்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 4 ஸ்லாட்கள் காண்பிக்கும். குறிப்பிட்ட ஸ்லாட்டில் புக் செய்திருந்தால் அன்று அந்த டைம் முடிவதற்குள் ரூம் சாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி ஸ்லாட் என்றால் மதியம் 11:59க்குள் ரிப்போர்ட் செய்து அலாட்மெண்ட் வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் கேன்சல் ஆகிவிடும். பணம் திரும்ப கிடைக்காது. ரூம் அலாட்மெண்ட் ஆன நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்கு தங்கலாம். அவைலபிலிட்டி பொறுத்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இல்லாவிட்டால் ரூம் காலி செய்ய வேண்டும். ரூம் கிடைக்காதவர்கள் பப்ளிக் எமினிட்டி சென்டரில் இலவச லாக்கர் மற்றும் தங்கும் கூடங்களில் ஓய்வு எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசம் போன்ற இடங்களில் லாக்கர் மற்றும் தங்கும் வசதிகள் உள்ளது. திருமலையில் CRO ஆபீஸ் அருகில் PAC 1, 2, 3 மற்றும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள PAC 5 வெங்கடாத்ரி நிலையம் அமைந்துள்ளது. அங்கு சுமார் 2,400 லாக்கர்கள் இங்கு உள்ளது. இதை தவிர பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள பத்மநாபா நிலையம் மற்றும் மாதவ நிலையம் உள்ளே இலவச லாக்கர் வசதி உள்ளது.